This video is sponsored by Educos. Educosல உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு கோர்சஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸ்ட்ரைக் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் புடலங்காய் பொரியல் செய்வது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரியா? புடலங்காவை நல்லா மேலே தோலை சீச்சிட்டு அதை பொடிசாக நறுக்கிக்கிட்டு கடலை பருப்பு தண்ணியில் நல்லா ஒரு அலசிட்டு அந்த நல்ல தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் வேகணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா புடலங்காவையும் அள்ளி போட்டு அதில் 2 பச்சை மிளகா கிள்ளி போட்டு அதையும் சேர்த்து சிம்லேயே வச்சு வேக வைக்கணும். வேக வச்சதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கிட்டு அப்புறமா வெங்காயமும் கருவேப்பிலையும், வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிட்டு கருவேப்பிலை வச்சுக்கணும் தாளிக்கிறதுக்கு. அப்புறமா எண்ணெயை வச்சு கடுகு போட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல புடலங்காவையும் கடலைப்பருப்பையும் வேக வச்சு நம்ம வச்சுருக்கோம். அதை என்ன பண்ணணும், அந்த புடலங்காவோட அந்த சட்டியில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா வதக்கிட்டோமா, நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு வெங்காயம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம்ல அதை இதோட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடணும். மூடி வச்சா தேவையான அளவு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு உப்பு எல்லா சைடும் சாரணும். எதனால் நம்ம கடலைப்பருப்பில் உப்பு போட்டோம்னா கடலைப்பருப்பெல்லாம் வேகாது. அதனால தான் நான் முதல்லையே உப்பு சேர்க்கலை. இப்போ சேர்க்குறோம். பச்சை மிளகாய் 2 கிள்ளி போட்டிருக்கோம். ஒவ்வொருத்தவங்க வரமிளகா போடுவாங்க, வேணும்னா போட்டுக்கலாம் நம்ம. அப்புறம் தேங்காய் உடச்சி திருவி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது செஞ்சு முடிச்சுட்டு ஆஃப் பண்ண போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தேங்காவை திருவலை கொட்டி இறக்குனோம்னா சுவையான புடலங்காய் பொரியல் ரெடி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.